ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு இங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அதுதானே பிரச்சனை. ஜான் ஏர்னா மோழ சறுக்குன்னு சொன்ன போல கொஞ்சம் அப்படி நல்லா சந்தோஷமா இருந்துட்டுனா அடுத்த ஒரு பெரிய இடி விழுத போல செய்தி, ஒரு துக்கம். சில நேரத்தில் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஐயோ கொஞ்சம் நல்லா சிரிச்சிட்டா சந்தோஷமாக இருந்துட்டா ஐயோ வேணாம், ஏன்னா அதுக்கு பிறகு ஒரு துக்கம் வரும், ஒரு அழுகை வரும். இது மனுஷனுடைய இயல்பு. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் என்ன சொல்ற? கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்களே நானும் துக்கமாக இருப்பது ஆண்டவருக்கு பிரியமே இல்லை, தெரியுங்களா? தெய்வ பிள்ளையில் நீங்களே மகிழ்ச்சியாக இருக்கணும். எப்படி? கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒருவேளை ஒரு கல்யாட்டுக்கு போகிறதுனால, ஒரு சினிமா பார்க்குறதுனாலையோ உலக பிரகான காரியத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். ஆனால் அதெல்லாம் நிரந்தரமானது கிடையாது, அதெல்லாம் அழிந்து போகிறது, ஒரு டெம்பரவரி ஜாய். ஆனால் அந்த ரியல் ஜாய், அந்த பெர்மனண்ட் ஜாய், நிரந்தரமான உண்மையான மகிழ்ச்சி யாருக்கள் இருக்கு தெரியுமா? இயேசு கலமார்த்தான், ஆண்டவர் கலமார்த்தான். அல்லேலூயா. அதை நன்கு அறிந்த பவுல் அதனால தான் சொல்றாரு, கர்த்தருக்குள்ளே எப்போதும் சந்தோஷமா இருங்க. அதே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் கூட நீங்க வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளை எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். பாருங்க, இவ்வளோ அழகாக சொல்ல பாருங்க. என் சகோதரரே, கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருங்க. நான் திரும்ப இதை சொல்றது எனக்கு வருத்தமா இல்லை, ஏன்னா இது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அங்கே சொல்றாரு, எழுதினது எனக்கு வருத்தம் இல்லை, அது உங்களுக்கு நலமாக இருக்கும். பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா? நம்மளை எப்பவுமே துக்கமாக வச்சுட்டு, நம்மளை வேதனைக்குள்ளாக்கி, நம்மளை அழுகைக்குள்ளாகி, நம்மளை கஷ்டப்படுத்தி, நம்ம அழுகிறத நம்ம குறுகி இருக்க போகிறது தான் விரும்புகிறான் பிசாசு. அதனால தான் யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கு, திருடுவோம் கொல்லும் அழிக்கும் வருகிறான் என்று. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கும், அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கும், நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், இன்னைக்கு ஆண்டர் திரும்ப உங்களுக்கு சொல்லுகிற காரியம்னா, ஐயோ இந்த வருஷத்தை முடிக்க போறேன்னு என்ன ஆயிடும், இப்படி பல விதமான காரியங்களை யோசித்து கலங்கி கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னாக்கா அதே 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். ஆமென். எனக்கோ ஒரு நாள் இல்லை, நாளையத்துக்கு போக மாத்திரமில்லை, கர்த்தர் தேட மாத்திரமில்லை, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணுமா? அப்படின்னா கடினமான சூழ்நிலை சந்தோஷமா இருக்கணும், பலவீனமான சூழ்நிலை சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு நன்மை கிடைக்குதோ இல்லையோ சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் அர்த்தம். சந்தோஷமாக இருக்கும்போதும் சந்தோஷமாக இருக்கணும். எல்லா சூழ்நிலையும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் சொல்கிறேன், இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நாளாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. இனி வரும் நாட்கள் உங்களுக்கு சந்தோஷத்தின் நாட்களாக இருக்கட்டும். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் கூட ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, வாசிக்க கேட்போம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றார். மெய்யாகவே எங்கெல்லாம் இயேசு மெய்யாக ஒரு சொல்றாரு, அதுக்கு ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கு. அதை அழுத்தி சொல்றாருன்னு அர்த்தம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அம்மா ஐயா தேவ பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் துக்கத்தோடு இருக்கீங்களா? பயப்படாதீங்க, கர்த்தர் இன்னைக்கு உங்களை சந்தோஷமாக இருங்க சொல்கிறாரு. கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. எது இருக்குதோ இல்லையோ கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். அவர் நீங்கள் தொடர்ந்து 21ஆவது வசனத்தில் வாசிங்கன்னா, அந்த ஸ்திரீ கற்பம் தரிக்கிறதுல தான் வேதனை இருக்கும். அந்த பிள்ளை பிறந்துட்டோம், அந்த துக்கம், அந்த வேதனை எங்கே போகணும்னு தெரியாது. பிள்ளை பார்த்தோன்னா அவ்வளோ பெரிய சந்தோஷம். அப்படின்னா ஆண்டர் நம்மோடு கூட இருக்குல்ல, கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது ஏன் பயப்படணும்? அவங்களோடு இருக்கிற சந்தோஷமாக இருங்க, அவருக்குள்ளே இருங்க, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, மக நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரையா. ஆண்டவரே, கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்கன்னு சொன்ன கர்த்தர், ஆண்டவரே மக்க ஸ்தோத்திரப்பா. யார் ஒருவேளை என்னென்ன காரியத்தில் துக்கத்தோடு இருப்பாங்கன்னா, எங்கள் வேதனைகளை மாற்றி எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும்.
அதில் ஆசீர்வதி. இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். உங்கள் தெய்வீக பாதுகாப்பு கூப்பிடு. எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துடும். இயேசுவின் மூலம் ஜெபங்களை பிதாவே, ஆமென். சந்தோஷமா இருங்க. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். God bless you.